ஓகே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சீரியஸான டிஸ்கஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நேற்று வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஜனநாயகனோட ட்ரெய்லர்லாம் வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ணி முடிச்சிருப்போம். இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தீபாவளி டைமில் வந்துட்டு தீபாவளிக்கான செலப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் ஃபைன் அண்ட் குட். பட் இந்த ஒரு இன்பிட்வீன் ஃபியூ டேஸ் இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருத்தணி கேஸ் இன்சிடெண்ட் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த இன்சிடெண்ட் முழுசாகவே வந்து மூடப்பட்டுருச்சுன்னு சொல்லலாமா, இல்லை நிறைய பேரத்தினால பேசப்படாத ஒரு விஷயமா போயிடுச்சுன்னு சொல்லலாமா, இல்லை ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ வந்துட்டு பெருசாக பொருட்படுத்தாமல் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாமா? இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கஷன் போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 3, 2, 1 here we go. இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரேண்டம் டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ என்னோடய பிரதர் வந்துட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிக்கிறாரு. ஸோ அதை பார்க்குறப்போ வந்துட்டு திருத்தணியில் பார்த்தீங்களா இந்த மாதிரி வெட்டுக்குத்தலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ணுறாரு. இன்ஸ்டாகிராமில் வந்து மீம் பேஜஸ்லாம் இருக்குது, ரைட்? ப்ரொமோஷனலுக்காக பண்ணுறாங்க. நிறைய மீம் பேஜஸ் வந்து குட் கண்டென்ட்ஸில் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, மீம் பேஜஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸில் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா இதையே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு கிரிட்டிசைசேஷன் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த லாக்டவுன் டைம் அந்த ஒரு டைமில் இருந்த நீங்கள் மீம் பேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஸோ குட். கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன்ஸில் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எது வந்துட்டு குட் எது பேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மீம் பேஜஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டைம் பீரியட் வந்துட்டு நான் அந்த 2020 2023 அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் சொல்லுவேன். பட் இப்போ இருக்கிற மீம் பேஜஸில் அப்படி இருக்குதா அப்படின்னா நோ. எல்லா மீம் பேஜஸுமே வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரியும், எல்லாமே ஒரு மீம் எதுக்காக போடுறோம், என்ன பர்பஸ்க்காக அது இருக்குன்னே தெரியாத அளவுக்கான ஒரு சேனலாக அது மாறிட்டு வருன்றது இது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் நான் மீம் பேஜை பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி இருக்குது, கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இவங்க ஐடி இது, இந்த மாதிரி ட்ரக் பக்கம் போகாதீங்க, இது மாதிரி பண்ணுங்கன்னு அவேர்னஸாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், சிரிப்போடு கலந்து சொல்கிறத வந்து மீம் பேஜஸ். அப்படிப்பட்ட மீம் பேஜஸ் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு ரன் ஆகிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல, எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு புரியல. ஸோ அதை அப்பார்ட் ஃப்ரம் தட் சைட் அப்படின்னு வச்சுட்டு இந்த நியூஸ், இந்த வீடியோஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வந்துட்டு இந்த கத்தி வச்சுட்டு இங்கே பாருங்கள் கூட இருக்க, அது ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கூட இருக்கிறவரே ஒரு மாதிரி வந்து ஐயோ வெட்டிடாதா, அப்படியே ஏதோ பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு இது. இவனோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப நானும் வந்துட்டு இவனுங்களாம் வந்துட்டு வடக்கு நண்பர்ஸு ஒரு 20 வயசு 30 வயசுக்கு மேலே இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் தான் வந்துட்டு இருந்துட்டேன். எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா எனக்கும் இதை பெருசாக தெரியாதனால வந்துட்டு நான் அப்படியே யூடியூப் பக்கம் போய் திருப்பி போக ஆரம்பித்தேன். நம்மளோட A2D நந்தா ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா? A2D நந்தா ப்ரோவோட வீடியோ வந்துட்டு நான் நம்ம பார்க்குறேன். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு லாட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சதுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சுன்னு சொல்லலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வரல, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றது பயங்கர கேள்வி எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்படி யோசிக்கும் போதுதான் இவரோட வீடியோவோடய நம்ம சேர்ந்து ஒரு டிஸ்கஷனாக போகலாமே, அப்போ தான் வந்து ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான சோர்ஸாக வந்துட்டு இருந்தது வந்து எம்ஜினா இருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு ஒரு நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு நாலேஜபிளான ஒரு கண்டென்ட்டாக டெலிவர் பண்ணது வந்துட்டு A2D நந்தா ப்ரோ. ஸோ அவரோட அந்த ஹோல் வீடியோவுமே நல்லா இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் 4 பேருக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு சென்ஸ்லேயும் சரி, அதை வச்சு ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலான்னு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, ஃபைன், லெட்ஸ் கோ கெட் இன்டு த வீடியோ.
என்னன்னா வந்து ஃபண்டமெண்டலாவே நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம சொசைட்டில அப்படின்ற விஷயம் புரிய வந்து அந்த நீங்க என்னதான் காசு சம்பாதிங்க என்னதான் இது பண்ணுங்க நீ கடைசி ரெண்டாவது இந்த சொசைட்டில வாழ்ந்த இந்த சொசைட்டி ஒழுங்கா இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு வேலைக்கு போற எதுக்கு சம்பாதி எதுக்கு டாக்ஸ் கட்டுற எதுக்கும் பிரோஜனமே கிடையாது. ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி எவ்ரி திங் டசன்ட் மேக் எனி சென்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா இன்னைக்கு பட்ட பகல்ல ஒரு ட்ரெயின்ல போற ஒருத்தரை கூப்பிட்டு வழுக்க டைமா இறக்கி அந்த சவுண்ட் வந்து இன்னும் எனக்கு கேட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பட்ட பகல் நடக்கணும் போது நாளைக்கு நீங்க கார்ல கார்ல போறீங்க தடுத்து நிறுத்தி உங்களை வந்து இது மாதிரி பண்ண முடியாது நீங்க நினைக்கலாம். இவர் சொல்கிறது வந்து 100% ட்ரூ தான். இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பியூர்லி ஒரு வெஞ்சன்ஸ் டைப் ஆஃப் வீடியோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோட மைண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாமே வந்துட்டு ஓகே இது முன்விரோத காரணமாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து முன்விரோதம்லாம் கிடையாது. ஜஸ்ட் போயிட்டு இருக்கிற ஒரு ரேண்டமான ஒரு பர்சனை பிக்கி பண்ணி இவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் புல்லிங் ஸ்டேட் தான் நான் சொல்லுவேன். இவனை அடித்தா எதுவும் யாரும் கேட்க மாட்டாங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து போட்டு அடித்து சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறக்கே வந்துட்டு லிட்டரலி எனக்கே ஒரு மாதிரி ஏன்டா அதை பார்க்குறோன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக பீப்புளுக்கு வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்றப்போ ரொம்பவே இது இந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ நாளைக்கு நான் போகிறேன் இல்லை நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு இப்போ நான்லாம் அம்மா கூட ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிட்டு வரேன். அதெல்லாம் போகிறப்போ வந்துட்டு இங்கே நின்றுட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊரில் நம்ம இருக்குது சேஃப்டி பர்பஸ் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு டோனில் இருக்கிறேன். இப்போ நாளைக்கு எனக்கே வந்து அந்த அஷூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து இதை நான் எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்போ நான் நாளைக்கு போகிற இடத்துல வந்துட்டு நீ யாரோ இப்போ நான் வந்து ஃபைட்டபுளாக நான் ஒரு கத்தி வச்சுட்டு என்கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னா நான் ஒன்றும் படத்தில் நம்ம சூப்பர் ஹீரோ இல்லைல்ல 4 பேர்த்த அடித்து பறக்க விட்டுட்டு மாஸ்க் ஆடிட்டு போகிறதுக்கு நானும் ஒரு நார்மல் பீப்புள் தானே. அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு சொசைட்டியாக வந்து இது எந்தளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ஜோனில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்காக வந்துட்டு இருக்குது. இப்போ நான் வியூஸ்க்காக இப்படி நான் போடலாம், திமுக ஆட்சியில் நடக்கும் விபரீதங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை நான் போட்டேன் அப்படின்னு பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வியூஸ் நிறையா போகும், நிறைய கிரிட்டிசைசேஷன் வரும், இதெல்லாம் வரும். பட் என்னோடய பர்பஸ் அது கிடையாது. இது ஏடிஎம்கே வர்கள் டிவிகே டிஎம்கே இந்த பாலிடிக்ஸ் பக்கம் நான் போக விரும்பல. எண்ட் ஆஃப் த டே என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு பாதுகாப்புக்கே வந்து இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறப்போ இது யாரை நான் குத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எந்த விதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. அதான் வந்து இவர் கன்வே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே வந்து மீனிங்லெஸ் தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் யாரும் பேச மாட்டோம். அவங்களுக்கு அதனால ட்ராமடைஸ் ஆகிருக்கலாம், அதனால பேசாம கூட இருக்கலாம். பட் இது வந்து பேசி இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஃபியூச்சர் தமிழ்நாடு சரி ஃபியூச்சர்ல ஹோல் இந்தியாவுமே பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஆஃப்டர் போலீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பேருமே மைனர் தான். அண்ட் ஆப்போசிட் பர்சன் சூரஜ் அவர் வந்து ஒடிசா சேர்ந்தது. சென்னை டு திருத்தணி போற ட்ரெயின்ல அவரும் டிராவல் பண்ணி இவங்களும் டிராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ல ரொட்டீனே வந்து இந்த சென்னை டு திருத்தணி போற ட்ரெயின்ல வந்து அடிக்கடி போயிட்டு வர்றதுதான். இவங்க வந்து இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு தாத்தா கிட்ட வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து கட்டி வச்சு ஏதோ பண்றது. அண்ட் இந்த சூரஜுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு முன்னிறுவனம் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் தட் தி அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட் பை 4 children with the intention of uploading Instagram reels. அதான் இந்த பிரஸ் ரிலீஸ் ஆக்சுவலி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேஸ் பண்ணி எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இப்போது இந்த பேட்மேன் ரைசஸ் படம் வந்திருந்தப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூ ஆச்சு. பேட்மேன் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிச்சதாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கன் ஷூட்டிங்லாம் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்துட்டு நடந்துச்சு. மூவியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு என்ன பெருசாக இருக்க போது, எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு 100% வந்து கிடையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. மூவி வந்து இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், ஒருத்தவங்களோட அறியாத இருக்கிற மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு ரீல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்லேயும் யாருமே வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களை சுற்றி இருக்க யாராவது ஒரு நபரையாச்சும் வந்துட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சில பேர் வந்துட்டு இந்த ரீல்ஸில் வந்துட்டு இந்த ப்ராங்க் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறத பார்க்குறப்ப வந்துட்டு நம்மளும் இதை பண்ணலாம். ஸ்கூல் லெவலில் இப்போ நீங்கள் காலேஜ் லெவலில் இருக்கட்டும், ஸ்கூல் லெவலில் இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ப்ராங்க் வீடியோஸில் பார்த்துருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி
உங்கள் காலேஜில் இருக்கிற யார்கிட்டையாவது உங்கள் ஸ்கூலில் இருக்க யார்கிட்டையாவது நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் கண்டென்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த பர்சன் டு டூ த சேம் திங். அது எந்த மாதிரி அவனை போட்டு வைக்குது, நம்ம பண்ணுறோம், ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்க, நம்ம தான் கெத்து, நம்மளும் வந்து ப்ராங்க் ஸ்டார் ஆகிட்டோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம், பேசுகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், கேட்குறக்கு வேணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறக்கு வேணால் நல்லாயிருக்குமே தவிர 100% அது உண்மை கிடையாது. எவ்ரி போஸ்ட் that you are seeing in a social media is influencing a person or a somebody. It is a true manner. So நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 பேரும் ஜஸ்ட் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். இப்போ ஒரு முன்விரோதம் இருக்கு அப்படின்னா அது வேற. ஆனா ஜஸ்ட் நான் பாக்குறேன் அவனுக்கு ரீல்ஸ் இருக்கா, அவனை அடுத்த கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி தாத்தா தான் எதை பண்ணுங்க, தாத்தா வந்து திரும்பி அடிக்க மாட்டாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெரியல, இவர் அடுத்த யாரும் வரமாட்டாங்க அப்படின்னும் போது அவரை டார்கெட் பண்ணி ஈஸியா வந்து. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தாத்தாவை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே அந்த வீடியோ ஏன் மேக் அவுட் ரீச் ஆகலை? ஐ மீன் அந்த ப்ராப்பரான ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்கிட்டேயோ இல்லை அது ஒரு 10 பேர்கிட்ட ரிலீஸ் ஆகி பார்த்துருந்தா கூட அந்த 10 பேர்த்தில் யாருமே வந்து ஏன் வந்து அதை ஷேர் பண்ணி ஒரு ப்ராப்பரான பர்சன்கிட்ட ஷேர் பண்ணி இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கொண்டு வரல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிகஸ்ட் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றக்க ஒரு சோஷியல் மீடியா ரெகுலேஷன் ஒன்று கிடையாதா? இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குன்றது வந்துட்டு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இப்போ வேலை வாய்ப்பு இன்மையாக இருக்குது, நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு சேலரி கொடுத்து இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பே பண்ணுறோம், ரைட்? எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் வாங்குகிறோம், ஒவ்வொரு டேவையும் வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சோஷியல் மீடியாஸ்லலாம் வந்துட்டு தவறு நடக்கிறது முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்குன்னு வச்சுருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு சொசைட்டி கம்யூனிட்டி குரூப் வந்துட்டு ஏன் வந்து இல்லாமல் இருக்குது, அதையே ரெகுலேட் பண்ண முடியாமல் இருக்குதுன்றது எனக்கு தெரியல. பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபீமேல் ஒரு பொண்ணு வந்து தனியா போகும்போது இதை பண்ண மாட்டாங்கன்னு எப்படி நிச்சயம்? இதுக்கு முன்னாடியே பல கேசஸ் மைனர்ஸ் இன்வால்வ் இன் ரேப் கேசஸ் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல. சோ இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னும் போது ஆஸ் ஆஃப் நோ ரிப்போர்ட் படி அந்த இன்சிடென்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணதா இன்னும் தெளிவுபடுத்தப்படல. ஆனாலுமே இங்க ஹோல் திங் எல்லாத்தையும் நீங்க கலந்து எல்லாத்தையும் போய் பாத்தீங்க அப்படின்னா எண்டாத்துல சில்ட்ரன் சின்ன பசங்க 18 வயசு ஆகல அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே இப்படி மாறுறாங்கன்னா அது காரணம் வந்து கண்டிஷனிங் ஒரு விஷயம் நடந்திருக்கும். கண்டிஷனிங் என்ன, ஒரு விஷயம் திரும்ப ஒரு விஷயம் பார்த்து வளருவான், வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணணும்னு நினைப்பான். ஏன் அதை பண்ணணும்னு நினைக்கிறான்? அவங்க சின்ன வயசுல பார்த்து வளர்றானுங்க, அதுதான் கெத்துன்னு நினைக்கிறானுங்க, அதை அவனுக்கு பண்றானுங்க. இப்ப நம்ம சின்ன வயசுல நல்லா போலீஸ் ஆகணும் நினைச்சேன், நினைச்சேன்னா எனக்கு விஜயகாந்த் படம் பாப்பா அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் நல்ல விஷயம் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன படிச்சு பெரியாளாகி வீட்டை காப்பாற்றணும், ஏன்னா வீட்டை காப்பாத்தான் ஒரு பெரிய விஷயம் வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து நான் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா இந்த பசங்களுக்கு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல பார்க்கும்போது அப்படியே இருக்கு. இந்த பசங்களுக்கு அது இல்ல. கெத்துன்றது என்ன, வாட் இஸ் கெத்து? கெத்துனா என்னன்னா எமோஷனலை. ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னா அவனுக்கு 2 முக்கியமான விஷயம், ஒண்ணு வந்து எமோஷனலை, இது லாஜிக்கலை. நீங்க சம்பளம் வாங்குறது, காசு பண்றது, இது பண்ண எனக்கு இது கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே லாஜிக்கலை. ஆனா எமோஷனலைன்னு ஒண்ணு இருக்கும். நான் இதை பண்ணா நான் வந்து ஒரு சூப்பரா ஃபீல் பண்றேன். இப்ப எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் சூப்பர் ஆகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? சின்ன விஷயங்கள் தான் அது பார்க்கறது சின்னதா தெரியும். ஆனா அதுதான் அங்க நடக்குது. அந்த பசங்களுக்கு அந்த இடத்துல கத்தி வச்சுட்டு ஏதோ பண்ணா அவனுக்கு அவங்க சூப்பர் ஹீரோ மாதிரி, ஏன்னா கண்ட்ரோல் கையில கிடைக்குது. எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு ரோல் மாடல் யாரும் இருக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரவுடி தான் ஒரு ரோல் மாடல வைக்கிறான். அதுக்கு முக்கியமா மைண்ட்லெஸ்ஸா ஜாம்பி மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கு எது ஊக்குவிக்குதுன்னா இந்த ட்ரக்னா நாட் ஒன்லி நீங்க சொல்றது. அந்த இது வந்து கேட்குறக்கு வந்து ஒரு வடச்சனை மூவி ஸ்டோரி மாதிரி இருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு இப்படிலாம் இந்த காலத்தில் வந்து இருக்குதா, நீ பார்த்துக்கு ஏதாச்சும் வளரிட்டு இருக்காதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜோன் இருக்கலாம். பட் வாட் ஐ ஃபீல் ஐ சி இந்த ஜோன் வேர் ஐ ஸ்டடிட். இப்போ நான் ஸ்கூல் படித்தப்போ என்னோடய ரியல் லைஃப் இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்கூல் டேஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேங்ஸ் இருக்கும். ஒரு கேங்காக இருக்கலாம், 2 கேங்காக இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு கேங் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த கேங் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நான் தான் மாசு நீ தான் மாசுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது, சுற்றுறது, அந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க டாமினேட் பண்ணி நான் தான் உன்னை கண்ட்ரோல் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இன்னொரு அந்த புள்ளி படுற பர்சனாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் நானும் அந்த பொசிஷனுக்கு வரணும், நானும் மாசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கிற பர்சன் வந்து யாரும் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறாங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரவுடியை தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறதா இருக்கட்டும், ரோல் மாடலாக பார்க்குறதா இருக்கட்டும், அந்த ரவுடியை தான் பார்க்குறாங்க. ஏன்
அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுடி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணி திருப்பி அவங்களுக்கு ஒரு பெட்டரான பொசிஷன் கொடுத்தோன்னே, ஓகே நம்ம தான் இங்கே கெத்து, நம்ம தான் மாஸ் அப்படிங்கிற ஒரு 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 பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஒரு பொசிஷன் கொடுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நேம்ஸ் எல்லாம் கொடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நடக்குது. பட் இப்போது அந்த புள்ளி பண்ணப்படுற பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, அந்த எக்ஸ் பர்சனை வந்துட்டு அந்த ரவுடிங்கிற ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜாக எது இருக்குது அப்படின்னா ட்ரக் தான். ரவுடிஸ்ன்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கவங்களே வந்து அந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கூட சேர்ந்து இவங்களுக்கு கன்சியூம் பண்ணிவிட்டு ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸாக வந்து அதர் ஸ்டெப்ஸ்லாம் நடந்து நான் தான் மாசுன்றதை வந்துட்டு அவங்கள மாதிரி நான் வரணும், அவங்கள மாதிரி வரணுன்றத ஒரு ரோல் மாடலில் எடுக்கிற திங்ஸ்லாம் வந்து நடக்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் நடக்குதுன்றது வந்து இது நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்த விஷயம். நான் ஒரு க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து நான் அதை உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறேன். இதை நான் பார்த்துருக்கேன். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறது வந்து இட் இஸ் ரியலி ஹார்ட். ஏன்னா நான் படித்த ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு ப்ரிமிசஸ்க்கு வெளியில் வந்து நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நீ உனக்காக வந்துட்டு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து உனக்காக ஒரு ஆஃபர் பண்ணது, நீ வந்து கஷ்டப்படுற, நீ வந்து இந்த மாதிரி படித்து நல்லா வரணும் அப்படிங்கிறக்காண்டி உனக்காக நிறைய ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீனஸாக இருக்கட்டும், ஃப்ரீடம்னஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு ட்ராபேக் என்னென்னா, அங்கே நீ தான் போய் கற்றுக்கணும். இப்போ ஒரு லைப்ரரி இருக்குன்னா அங்கே நீ தான் போய் வந்து படித்து அங்கே இருக்க புக்ஸ்லாம் நீ தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணி செல்ஃப் டிசிப்ளின்றது நீ தான் அங்கே க்ரூம் பண்ணிக்கணும். ஏன்னா உனக்கு ஃப்ரீயாக இருக்குன்றக்காண்டி வந்து கண்டமாரி தூக்கி போட்டு வராமல் நீ தான் உன்னோட செல்ஃப் டிசிப்ளினை நீ தான் உன்னை க்ரூம் பண்ணிக்கணும். ஆனால் இது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதும் வந்து கவர்மெண்ட்டில் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. பட் ஸ்டில் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்ட்னஸோ அந்த ஃபாலோனஸோ வந்துட்டு கவர்மெண்ட்டில் கம்பேரிட்டிவ்ல கிடையாது. ஸோ அங்கே ஃப்ரீடம்லாம் இருக்கிறப்ப வந்து அதை வந்து நம்ம ஃப்ரீடமாக பார்க்கணுமே தவிர வந்து அது அப்படி பார்க்காம, சரி இது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடலாம், நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து மாறி போகிறது தான் வந்து பிரச்சனையாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இது அதில் டாஸ்மாக்ல இருக்கிறாங்கல்ல சாராயம், அதுவும் காரணம் தான். 18 வயசு கீழே இருக்கிறவங்க பிரெயின் எந்த ஃபுல்லாக ஃபார்மே இருக்காது. அப்பா ஒருத்தர் வந்து டாஸ்மாக்ல இருக்க ஆட்கள் கன்சியூம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பிரெயின் எப்படி வளரும், எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவோம். பொதுவாக கவர்மெண்ட் ஆமாம், எனக்கு இந்த கவர்மெண்ட் விஜய் படத்தில் அந்த மாஸ்டர் படத்தில் சொன்ன மாதிரி தான் 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே வச்சு பார்க்குறப்போ, ஒரு பொட்டி கடையிலேருந்து ஒரு டாஸ்மாக்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கொடுக்குற தம்மாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆல்கஹாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து 18 வயசு ஆனால் தான் நான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்குள்ளே நான் டிபேட்டே பண்ண வர மாட்டேன். ஏன்னா எனக்கு ட்ரக் ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பையனை வந்து இது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது வந்து புரிய வைக்கணும் அப்படின்னாலே அந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்து இது ஒரு தப்பு, இது ஒரு கெட்டது, நாங்கள் தர மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், இது பண்ணக்கூடாதுன்றது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுமே அதை இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அது தப்பு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். நம்மளுக்கே அது பெருசானதுக்கப்புறம் 18 வருஷமாக அதெல்லாம் பண்ணல, நம்ம இதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட்டுக்கு போயிடுவோம். பட் அதை அப்படியே வந்து அது கடக்க வைக்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. இப்போ நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா போய் சிகரெட் வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னார்னா நான் ஓடி போய் வந்துட்டு வாங்கிட்டு வருவேன். எனக்கு கொடுப்பாங்க, அது ஏன் எனக்கு கொடுக்கணும்? ஒரு மளிகை கடையில் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், நான் கொடுக்க மாட்டேன், நீ 18 வயசுக்கு மேலே வா, அப்போ தான் நான் உனக்கு கொடுப்பேன், இது வந்து ஒரு கெட்ட பொருள், இதை நீ பார்க்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, இது நீ வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த கடைக்காரனாவோ ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அப்பையிலேருந்து இம்பாக்டாக இருக்கும். ஏன்ப்பா நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் வந்துட்டு இந்தாப்பா போயிட்டு 18 ரூபாய்க்கு தம்மா வாங்கிட்டோம், அந்த 2 ரூபாய்க்கு நீ மிட்டாய் வாங்கிக்கோ அப்படின்னா நான் அந்த 2 ரூபா மிட்டாய்க்காக போயிட்டு நான் அப்படி அது என்னென்னே யோசிக்க மாட்டேன். ஸோ அவருக்கு அது வாங்கி கொடுத்தா நமக்கு எது கிடைக்கும், சரிப்பா கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொந்த அப்பனை அழிக்கிறதுக்கு நானே ஒரு டூலாக வந்துட்டு நானே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக அந்த ஒரு 2 ரூபா சாக்லேட்டை கொடுக்குற எக்ஸைட்மெண்ட்டுக்காக நான் எது தப்பு இது கரெக்டுன்னே தெரியாத அளவுக்கு போகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போது அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஏன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆன ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு சின்ன பாலித்தீன் கவரை வந்து கடையில் விற்கக்கூடாது, கடையில் விற்றா ஃபைன் போட்டுருவோன்றது வந்து ஏதோ போதைப் பொருளை மறைச்சி விற்கிற மாதிரி வந்து அப்படியே கம்ஜி பண்ணி அப்படியே விற்பாங்க. ஆனால் இதே வந்து ஒரு போதைப் பொருளை பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்படியே இதாக கொடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, உமன்ஸோட சானிடரி நாப்கின்ஸை வந்துட்டு
ஒரு பேப்பர் wrap பண்ணி அது ஏதோ வந்துட்டு ஒரு திருட்டு கேவலமான ஒரு பொருள் மாதிரி வந்து அப்படி வந்து கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. ஆனால் ஒரு ட்ரக்கையோ இல்லை ஒரு போதைப் பொருளையோ எனி ஆஃப் த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்டையோ வந்துட்டு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சோர்ஸையோ இல்லை அப்படி வந்து பார்க்குற ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங் அஷேம்டு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. பீரியட்ஸுன்றது வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குற இந்த சொசைட்டி வந்து சிக்கோ போதை அப்படின்றது வந்துட்டு வாவ் அப்படின்ற கடவுள் மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறத நினைக்கிறப்போ ஒன்றையும் என்னையும் நினச்சாதான் கேவலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டெப் அப் பண்ணி நிறைய மாறணும். எத்தனை பேர் வந்துட்டு பொண்ணுங்க விஷயத்தில் பாருங்களேன், பீரியட்ஸ் இருக்குது நீ கோயிலுக்கு போகக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாது இப்படி இருந்துடக்கூடாது, அச்சோ இதாயிரும் அப்படின்றாங்க. அதே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீ வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க, நீ வந்து பீடி அடிக்கிற, நீ வந்து ஒரு வாரம் கோயில் பக்கமே வரக்கூடாது, சாமி குத்த மாதிரி தெய்வ குத்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கீங்களா? என்னன்னே புரியல. சாரிப்பா, 1 செகண்ட். வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா நடந்தாங்க. அப்புறம் வந்து மதிய உணவு திட்டம் 10th கூட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து 5000 சம்திங் போட்டு விட்டாங்க. எடுக்கலாம் கூட சிலர் வந்து நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க, ஃப்ரீயா கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன்ல என்னடா கவர்மெண்ட் பண்ற இந்த ஃப்ரீபீஸ் எல்லாமே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். யாருக்குன்னா கவர்மெண்ட். எதுக்காக இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஓபியோட ஒரு இது இருக்கும், நியானாவோட இது. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலையும் சத்துணவு திட்டத்திலையும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்க ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நான் பேப்பர் நான் கேட்கிறேன். ஓபி சொல்றது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் படிச்சு வந்திருக்கேன். ஆனா இப்போ நான் என்னால ஒரு 30 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்கேன். இஎஸ்ஐபி கூட ஒரு சேலரி போகுது. அண்ட் இது மூலமா நான் இயர்லி எவ்வளவு வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்றேன் கம்பெனி மூலமா, அண்ட் எவ்வளவு ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் நான் பண்றேன் கம்பெனி மூலமான்றது பாத்தீங்கன்னா விச் இஸ் வே ஹை. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சுன்னா கவர்மெண்ட் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஆனா இத பண்ற அதே கவர்மெண்ட் ஆப்போசிட் சைட்ல அன்ஆர்கனைஸ்டா டாஸ்மாக் ஒரு விஷயம் வச்சுட்டு இந்த ட்ரக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா இது பண்றது எல்லாம் சுத்தமா வேஸ்ட் ஆகும். அண்ட் எனக்குமே வந்துட்டு ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம விஜய் படம் வருது, 400 கோடி கலெக்ஷன் 500 கோடி கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்போம். அதே ஒரு செகண்ட் மீம் போடுவாங்க, தீபாவளி கலெக்ஷன் 700 கோடிப்பா அப்படின்னு சொல்லி டாஸ்மாகோட இந்த சைடு வச்சு போடுவாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஓகே இந்த டாஸ்மாகோட இம்பேக்ட் அதோட ரெவன்யூ வந்துட்டு தமிழ்நாடு ரன் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு சோர்ஸாக இருக்குமோ அப்படின்றது வந்துட்டு எனக்கு இவ்வளோ வருஷம் தாட்டில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அன்டில் ஐ சி திஸ் மேன்ஸ் வீடியோ. ஏன் நான் சொல்றேன், இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் +1 +2 படிக்கும் போதே என் கூட படிச்ச பசங்க டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்கியிருக்காங்க. அது வாங்குறதுக்கு என்னோட வெஹிக்கிள் கேட்டானுங்க, நான் தர முடியாதுன்னு சொன்னேன். அதனால என் ஸ்கூல்ல எனக்கும் அந்த பசங்க சண்டை வந்துருக்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலயே தெரியும் சரக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது. ஏன்னா எங்க தாத்தா அதனால இறந்துட்டாரு. அது தெரிஞ்சதுனால அது தப்பு, அது வந்து ஒதுங்கி இருக்கேன். ஆனா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு இந்த ஆபீசர் இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டாஸ்மாக் வந்து இருக்கு ஒரே ரோட்ல. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுதான். ஏன் இருக்கு? ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அதை பார்க்காம கடந்து வருவானா? இப்போ சோசியல் மீடியாலையும் படத்திலையும் குளோரிஃபை பண்றது என்ன? சரக்கு அடிக்கிறது தான் நம்ம குளோரிஃபை பண்றோம். அதை பார்க்காம வளர்றானா? இப்போ நான் அப்படி போகாதுக்காக எங்க வீட்டுல எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. அப்போ ஒருத்த நல்லபடியா இருக்கணும்னா அவங்க வீட்டுல ஒரு சாவு வேணுமா? இது மாதிரி எனக்கு புரியல. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே தாத்தா எப்படி இருந்தப்போனா எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் எனக்கு பாஸ் ஆனப்போ வந்துட்டு எனக்குமே இந்த ஒரு தாட் வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. இவர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இல்லை ஒருத்தன் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னாலே ஒருத்தங்க செத்து போனால் தான் இப்படிலாம் நடக்கணுமா அப்படிங்கிறது வந்து எனக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போது இந்த இவர் சொன்ன மாதிரி நான் இப்போ இருக்கிறது சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் இருக்கிறேன் என்னோடய வீடு. அப்போது அந்த மாதிரி நான் இருக்கிற லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்லேருந்து கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கனாலே அங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது. அண்ட் தென் சரவணம்பட்டி சிக்னல் கிட்ட ஒரு டாஸ்மாக் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி அப்படி ப்ரோசன் போகிற வழியில் அங்கிட்ட ஒரு டாஸ்மாக் இருக்குது. ஸோ நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து டாஸ்மாக்ன்றது வந்து ஏகப்பட்டது வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் ரெகுலேட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விமல் ஜோதி ஸ்கூல் இருக்குது, ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, 5 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. இதுக்கான ரெகுலேஷன்ஸ் எனக்கு என்னென்ன புரியவே இல்லை. இவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே இங்கே ரியலைஸ் ஆகுது இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றது. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஜி காலேஜ் இருக்குது, சங்கரா காலேஜ் இருக்குது, விமல் ஜோதி ஸ்கூல் இருக்குது,
அந்த போக வந்து குமரகுரு காலேஜ் இருக்குது, எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குது, அந்த சைடு சிஎம்எஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கிற ஸ்கூல் இருக்கிற ஒரு ஜோனில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஒரு மாலுக்கு போகணும்னு வச்சிங்கனாலே 2-3 டாஸ்மாக் தாண்டி போக வேண்டியதாக இருக்கும். ஐடி பார்க்கு போகிற வழியில் வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு அப்படியே வெளியில் அந்த கட்டமேடு முருகன் கோயில் போகணும்னு வச்சிங்கனாலும் அங்கே ஒரு 2-3 டாஸ்மாக் இருக்குது. ஸோ இந்த டோராவின் பயணங்களில் வந்து காடு வீடு அப்படின்ற மாதிரி நம்ம போகிறத விட்டுட்டு டாஸ்மாக் நம்பர் 1 டாஸ்மாக் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் காமிக்கிற அளவுக்கு ஒரு ஜோனுக்கு போயிட்டு இருக்கோமா அப்படின்னு நினைக்கிறது வந்து இது இது சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா உட்காந்து தெரியாத மாதிரி ஒரு ஜோனில் வந்து நம்ம சொசைட்டி இருக்குதுன்றது வந்து அது மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஒரு சைடு கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, ஆனா இன்னொரு சைடு இந்த மாதிரி விஷயத்த அண்ணா கணேசா வைக்கும் போது ஆப்வியஸ்லி அது பண்றது எல்லாமே வேஸ்டா தான் போகும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னதான் கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே நீங்க இந்த சைட்ல இதை பண்றதுன்றது டோட்டலி அந்த சொசைட்டி வந்து பின்னோக்கி எடுத்துட்டு போவோம். இவன் வந்து எவ்வளவோ நம்ம செலவு பண்ணாலுமே. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து டாஸ்மாக் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய வந்து காலேஜ் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இப்போ ஆக்சுவலி வந்து என்னோட சேயிங் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு டாஸ்மாகோட இம்பேக்ட் வந்துட்டு அதோட ரெவன்யூ வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும். நம்மளோட தமிழ்நாடோட கிராஸில் வந்து நான் அப்படிலாம் நிறைய இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து அப்படிதான் இத்தனை நினச்சிட்டு இருந்தேன் அன்டில் இவர் இப்போ சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட்ஸில். இங்கே பாருங்க, சுரேஷ் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அதுவும் அகைன் கோபிநாத் கூட. ஸோ அதில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து 16 லட்சம் கோடி. அந்த 16 லட்சம் கோடியில 31,000 கோடிங்கிறது என்ன சொல்லுங்க, கடல்ல போட்ட ஒரு பெருங்காயம் மாதிரி. 1.6% தான் வந்து டாஸ்மாகோட ஜிடிபியில டாஸ்மாகோட பங்கு அப்படின்னு சொல்றதா. சரி, ஜிடிபி விட்டுறலாம், தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் போடுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்னா அதான் செலவு, வரவு செலவு பட்ஜெட் பேரு. 3 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல 31,000 கோடி மாத்திரம் தான், 3 லட்சம் கோடியில 31,000 கோடி மாத்திரம் தான் டாஸ்மாக்ல இருந்து வருது ஆக்சுவலா. சோ இந்த டாஸ்மாகால தான் தமிழ்நாடு ரன் ஆகுது அப்படின்னு சொல்றதும் ஒரு பொய் பிரச்சாரம் மாதிரி தான். ஸோ இவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ ஃப்ரம் டாஸ்மாக்ன்றது தட் இஸ் நாட் மேஜர் ரெவன்யூ, அதனால கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படின்னு ஸோ இது நாள் வரைக்கும் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே தெரியாது. நானே வந்துட்டு டாஸ்மாக் இல்லைனா இப்போ நானே வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியன் நான் டாஸ்மாகில் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்துட்டு டாஸ்மாக்னால இவ்வளோ இன்கம் வருது, ரெவன்யூ வருது, இதனால இல்லைன்னா கவர்மெண்ட் எப்படி என்ன ஆகும், நம்ம எப்படி நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். பட் லேட்டராக இந்த வீடியோவில் பார்க்குறக்கப்ப தான் எனக்கே புரிய வருது, தட்ஸ் நாட் அ பிக் டீல், தட்ஸ் நாட் கிவிங் எம் பிக் இம்பேக்ட். அதோட இம்பேக்ட் கொஞ்சம் தான், ஆனால் அதுக்கே வந்து இவ்வளோ ஹைப்போ இவ்வளோ இதுவுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சா பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருக்காங்கன்றது ஸ்டில் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேன். போது நான் வந்து டாஸ்மாக் மூடுங்கலாம் சொல்ல மாட்டேன், பட் ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிதான் பிரச்சனை. ஏன்னா இங்க டாஸ்மாக்கோ சரக்கோ இல்ல ஆல்கஹாலோ பிரச்சனை கிடையாது. எது பிரச்சனைனா அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதா, ஈஸிலி அவைலபிளா இருக்கிறதா, ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்கிறதா பிரச்சனை. இப்போ ஒரு ரோட்ல 3 இருக்குன்றது மினிமம் நம்ம 3 காட்டணும் ஒரே ரோட்ல. எனக்கு என்னன்னா, ஏன் 3 ஒரே ரோட்ல இருக்கணும்? இந்த ஏரியா ஸ்கூல்ல கேட்டா எங்க ஆபீஸ் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, அங்க மட்டும் இல்ல பக்கத்துலயும் ஸ்கூல் இருக்கு. ஏன் வந்து இது இருக்கணும்? இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும் போயிட்டு டாஸ்மாக்ல சாராயம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுதான் இன்னொரு பிரச்சனை. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு சிட்டிசன் ஒரு டைமுக்கு இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்ற லிமிட் இருந்தா என்ன பிரச்சனை நான் கேட்கறேன். இதை பண்ண முடியாதா, இதை ஆர்கனைஸ் பண்ண முடியாதா? ஈஸியா பண்ண முடியும். இப்போ சிம்பிள், ஒரு 4 இன்டர்னை நீங்க ஹையர் பண்ணா கூட ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நான் என்னால பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி, ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி அதுக்கான ஏபிஐஸ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தே ஒருத்தரோட ஐடென்டிட்டி வச்சு இந்த ஐடென்டிட்டிக்கு இத்தனைதான் வாங்க முடியும் அப்படின்னு லிமிட் வச்சு அதை நம்ம டீப்ல டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் ட்ராக் பண்ண முடியும். இத்தனை பேர். பட் எனிஹவ் இவர் மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ். இவருக்கான ஜோனில் பொறுத்த வரைக்கும் நான் ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஏன்னு தெரியல, எனக்கு ட்ரக்ஸ் மேலே உடன்பாடே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஏற்றோடி நந்தாபுரோ நறுக்கி இருந்து விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உங்கள்கிட்ட வச்சு நான் போஸ் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து டோட்டலி அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். ஐ ஹேட் ட்ரக்ஸ்.
ஐ ஹேட் தக்ஸ். தர முடியும் அப்படின்னும் போது ஒருத்தர் கம்மியா தான் வாங்க முடியும். கம்மியா வாங்கினா கண்டிப்பா அவங்க கம்மியா தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்க. மைனஸ் கிட்டே இந்த ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ போறதுன்றத தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரைஸ் பண்றது. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க இந்த இதுலயே பாருங்களேன், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் கத்தி வச்சு சுத்துறாங்க 4 பசங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல அப்படி போக முடியும் நினைக்கிறீங்களா? எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சதா அதுல உள்ள இது வச்சு சொல்லி மெட்ரோ கண்டுபிடிச்சு அனுப்புறாங்க. அதான் வித்தியாசம். ஆர்கனைஸ்டு ஒரு விஷயம் எப்பயுமே ஆர்கனைஸ்டா இருந்தா பெட்டரா இருக்கும். when something is unorganized கண்டிப்பா அது பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். எக்கச்சக்கமா பிரச்சனை இருக்கும். அதேதான் பிரச்சனை. இப்போ திருத்தணி மாதிரியான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல மெட்டல் டிடெக்டர் கிடையாது, செக்கிங் கரெக்டா இல்ல அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அவங்க கட்சி எடுத்து அதெல்லாம் செய்யலாம். இது காரணம் கவர்மெண்ட், இந்த கட்சி தான் காரணம், அந்த கட்சி தான் காரணம், இவங்க சரியா பண்ணலாம், அவங்க சரியா பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. இது காரணம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் காரணம். அப்போ அது 100% நம்ம இதுக்கு குரல் கொடுக்குமே தவிர யாருமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யோசிக்கவே இல்லை. நான் பார்க்கும்போது ட்விட்டர்ல போனா அப்படிதான், இந்த கட்சிக்கார நீ இந்த கட்சி தான் காரணம், இதுக்கு இவன் காரணம், உனக்கு சொன்னா இவன் எதுக்கு சொல்ற, நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்க தவிர ஆக்சுவல் கோர் ரீசன் என்னன்றது யாரும் பேசவே மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு இதே இதில் மறுபடியும் நான் சொல்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு இப்போ இது வந்து நியர்பை 1 hour வீடியோ நான் அது யூடியூப்பில் கண்டிப்பாக அது போஸ்ட் பண்ணுறப்போ 1 hour வீடியோவாச்சும் இருக்கும். அண்ட் தென் நான் ஷார்ட்டாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், ரீல்ஸ்லேயும் நான் போடுறேன். இது எதுலேயுமே வந்துட்டு பெருசாக ரீச் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது பண்ணுறப்போ கிடைக்குமானா கிடையாது. பட் ஒரு பாயிண்டில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து டிஎம்கேவை நல்லா பிடிச்சி க்ளீன் கிழிச்சு டிவிக்கே தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே ஆட்சி வந்தோன்னா நாங்கள் இதெல்லாம் மாற்றி காட்டுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த ரீச் கிடைக்கும் 100%. இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லைக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், ரீஷேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வரப்போகுது. ஸோ நான் லைக்கு ஷேரு இதுக்காக நான் யோசிச்சேன்னா இதெல்லாம் நான் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது அகெயின் யாரை குத்தி சொல்லியுமே ஒரு யூஸை கிடையாது. இப்போ நான் டிஎம்கே வெரி ஒஸ்ட் ஆட்சி, உங்களோட ஆட்சியில் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்கு, நீங்களாம் மனுஷன் தானா? திருட்டு திமுக, நீ ஒளிஞ்சு தான் போகிற, பார்த்துக்கிட்டே இரு, எங்களோட அண்ணனோட ஆட்சி 2026 வரதா போகுது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு தட்டி தூக்குறாரு பாடுறா, அதுக்கப்புறம் பாரு ஒரு பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். எங்கள் அண்ணன் வருவார் பாரு டிவிக்கே, நாங்கள் தான்டா. இப்போ நான் இந்த வீடியோ நான் போஸ்ட்டு போட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கான லைக்கோ ஷேர்ஸோ வந்துட்டு ப்ராப்பராக வரும். இதே நான் இவர் சொல்கிற மாதிரி எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அதுதான் வந்து உண்மை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிற இடத்துல வந்து இப்போது ப்ராப்பரான செக்கிங் நடக்குதா, இது நடக்குதான்னா அது இன்னும் ரெகுலரைஸ் ஆகலை. அது வந்து ப்ராப்பராக செக் பண்ணலாம். செக் பண்ணி அனுப்புகிறப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸில் இருந்து ஒரு சொசைட்டியை ப்ராப்பராக பில்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நான் இப்போ பேசிலாம் போகிறேன் அப்படின்னா அதுக்கான ரீச்சோ வியூஸோ வந்து கிடைக்காதுங்க, யார்ட்டி போகவும் சேராது. டே சொசைட்டி, டே அல்காரிதம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஓர் திங்க அந்த 4 பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க இது நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பசங்களை வந்து நம்ம வந்து அவனுக்கு இது பண்ணணும், அவனை வந்து என்கவுண்டர் பண்ணணும், இல்லை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் நிறைய நம்ம அப்படிதான் வந்து எமோஷனலாக நம்ம நிறைய விஷயங்களை சொல்றோம். ஆனா அதனால இது சரியாகும்னா கண்டிப்பா சரியாகாது. அந்த பசங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனர், சட்டப்படியே அவங்க அடல்ட்டா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போட அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் இல்ல வந்து டெத் பெனால்ட்டி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நடக்காது, சட்டப்படி அது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா இவங்க ஸ்டில் சின்ன பசங்க. நம்ம இவங்களை வந்து இப்போ இதுக்கு வந்து இவங்களை வந்து நம்ம தண்டனை கொடுத்தாதான் இது சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு கண்ணு ரத்தத்துக்கு ரத்தம்ன்றது சட்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெயில் சிஸ்டம் என்ன ரிஃபார்ம் பண்றதுக்கு தான், ஒருத்தர் வந்து திருத்தத்துக்கு தான் அந்த ஹோல் சிஸ்டம் பில் பண்ணி போது இன்னும் நடக்காது, நம்ம நினைக்கலாம் நடக்காது. அப்ப இதுக்கு மெயின் காரணம் இது எப்படி சரி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மைண்ட் செட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும், இவங்க ஏன் இதை பண்றாங்கன்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு எது முக்கியமா தேவை அப்படின்னா வந்து அவனோட எமோஷனல் ஒரு விஷயம் வந்து எமோஷனலா ஒரு விஷயம் வந்து ஹை இருக்கும் நம்ம கொடுப்போம். சம்டைம் ப்ரோ நான் இத்தனை லட்சம் சம்பாதிச்சேன் அது ஹை, ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுறது, கத்தி வச்சுக்கிட்டு இந்த பத்தின கானா பாட்டு, ரவுடிசம் பத்தின கானா பாட்டுலாம் பாடி அதை வந்து ரீல்ஸ் போடுறது, கத்தி வச்சு இது பண்றது, 4 பேர் டிஸ்டர்ப் பண்ணி ரவுடி மாதிரி அந்த காமிச்சு வீடியோ போடுறது, அதெல்லாம் தான் அவங்களுக்கு எமோஷனல் ஹையே அப்படின்னும் போது அவனுக்கு அதான் பண்றானே. ஸோ எது கெட்ஸ்ன்னு நம்ம இங்க டிபெண்ட் பண்றோம்னு ஒரு கேள்வி. ஆமாம், எனக்கு இப்போ இந்த வீடியோலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாத்தாவை இப்படி பண்ண வீடியோலேயே என்னோட ப்ராபப்ளி என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அந்த கமெண்ட் செஷனே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாத்தா மைண்ட் வாய்ஸ் பி லைக், தாத்தா மைண்ட் வாய்ஸ் பி லைக், தாத்தா மைண்ட் வாய்ஸ் பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு 10 விதமான கமெண்ட் வரும்.
யாரோ ஒருத்தங்க தான் வந்துட்டு நீ பண்ணுற தப்பு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க தவிர 10 கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 10 கமெண்ட்ஸாக டாப் கமெண்ட்ஸாக இருக்கும். அந்த நல்ல விதமாக பேசியிருக்க ஒருத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா டே தம்பி எங்கப்பா இருக்கு அப்படின்னு தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். டேய் சொசைட்டி அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் தான் குத்த சொல்லுற மாதிரி இருக்குது. எல்லாருமே என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு விதத்தில் ப்ராப்பராக செல்ஃப் டிசிப்ளின்றதை பில்ட் பண்ண ஆரம்பித்தாலே வந்து இங்கே நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆரம்பிச்சிடும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் பி த சேஞ்ச். அதுதான் வந்து ட்ரூ. இப்போ நீ ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், நீ தான் ஃபஸ்ட் அதை கிரியேட் பண்ணணும். நீ தான் வந்து அதை கிரியேட் பண்ணணும். நீ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணுவான். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினும் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்லேருந்து ஒவ்வொரு விஷயம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே விஷயம் கிரியேட் ஆகாமல் 4 விதமான விஷயம் நல்ல விஷயங்கள் கிரியேட் ஆகி ஒரு நல்ல பாத்தில் சொசைட்டியாக போக முடியுன்றது என்னோட ஒப்பீனியன். அங்கதான் இங்க பிரச்சனை. இந்த பசங்களுக்கு மத்தியில எது கெத்துனா இப்ப இந்த விஷயம் பண்ணாங்க இதான் கெத்து. அது பீக் பாயிண்ட் அவங்க இப்ப நீங்க ஒண்ணு 2 3 கானா பாட்டு காட்டுறேன் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில புடிச்சிட்டு போறாங்க. இதுல அது அதுதான் போட்டிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து போறாங்க. அது வந்து யாரு பாருங்க. இப்போ நம்மளோட படத்திலேயே வந்துட்டு புகையெல்லாம் விட அது எல்லாம் ஸ்டில் இருக்குதான், ஓகே தான். விஜயன படத்துலையுமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குதான். அந்த டைமில் வந்து சாங்காக பார்க்கணும், இது மூவியாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறதும் கரெக்டு தான். இது வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு டிபேட்டபிளான ஒரு டாபிக் தான். பட் ஸ்டில் அதுக்குன்னு அந்த மாடரேஷன் இருந்திருக்கு பார்த்தீங்களா. விஜயனா மூவிஸில் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் இருந்து இந்த மாதிரி லிரிக்ஸ் இருந்துச்சு, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த கானா சாங்லேயோ இந்த யூடியூப்லேயோ வந்துட்டு ப்ரீமியர் ஆகிற எந்த இடத்துலையுமே வந்து கிடையாது. ஸோ நீட் டு பி ரெகுலரைஸ்டு, நீட் டு பி ஆர்கனைஸ்டு. அது இருந்துட்டாலே பிரச்சனை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒரு பாட்டு 1 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் இருக்கு, 70K லைக்ஸ் இருக்கு. இது கமெண்ட்ஸ் பாருங்க. மஜா சிக்கோ வேற லெவல். யாருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இதுல பாருங்களேன், இந்த பாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் தான் குளோரிஃபை பண்ணப்படுது அந்த பசங்க மத்தியில. அப்படின்னும் போது அவங்களோட பீக் பாயிண்ட், இப்ப நான் இருக்க F1 பாக்குறேன்னா என்னோட பீக் பாயிண்ட் இருக்கும் F1 ரேஸ் ஆகணும் அப்படின்றது. அது ஆக்சஸ்ஃபுல்லா இல்லைனாலுமே அது எனக்கு பீக் பாயிண்ட். நான் என்ன பண்ணேன், அந்த F1 ரிலேட்டடான விஷயம் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து என்னால வந்து அந்த ரேஸ் பார்க்க போறது, இந்த மாதிரி விஷயம் பண்றேன். அதேதான் இப்ப நீங்க சொல்ல அப்புறம் படத்துலயே தான் வருதுன்னு. இப்ப எக்ஸாம்பிள் மூவி சீன்ஸ்ல வர, மூவி படத்துல வர விஷயங்களும் இதுவும் ஒன்னா நம்ம ஒரே தட்டை வச்சு பார்க்க மட்டும் முடியாது. ஏன்னா ஒரு மூவி இருக்குன்னா அந்த மூவிக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதையில கடைசியில் இது க்ளோரிஃபை. அஃப்கோர்ஸ் அவ்வளோ தூரம் அதை க்ளோரிஃபை பண்ணாலும் அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சன் அதை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. தட்ஸ் த மெயின் திங். அது நீங்கள் மூவி இவர் சொல்கிற மாதிரி தான், மூவி வந்துட்டு மூவியாக பார்க்கணும், அந்த இடத்துல அதுக்கு மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து கிளாப் பண்ணுறாங்கன்னா நீ அவனை மாதிரி ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் நீ இந்த மாதிரி லோ இதுக்கு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒருத்தங்களை ஒரு பேடுன்னு இருந்தால் தான் ஒரு குட்டுன்றதே என்னன்னு தெரியும். இல்லை ஒரு குட்டுன்னு ஒன்று இருக்கிறப்ப தான் எது பேடுன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு லெவல்லேருந்து பார்க்குறப்ப வந்து இது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்காக, டிபேட்டபிளான ஒரு டாப்பிக்காக வந்து அவங்க மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஒரு நல்லதை போர்ட்ரே பண்ணால் ஒரு கெட்டதை வச்சு தான் இதுதான் நல்லது அப்படின்றத சொல்ல முடியும். அதே மாதிரி இதுதான் நல்லது அப்படின்னா அந்த கெட்டதை தான் காமிக்கணும். இதுதான் கெட்டதுன்னா ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் காமிக்கிறப்ப தான் இதெல்லாம் தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து தெரியப்படும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்டோரி லைனாக ஒரு மூவியாக போகிறப்ப அதோட சீக்வன்சஸ் சீனரிஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பியூர் அண்ட் ஃபுல் கட் அண்ட் ரைட்டாக வந்து ஒரு சாங்காக மட்டும் ஒரு சோல் கான்செப்டாக இருக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல இம்பாக்ட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோட ஃபுல் இன்டென்ஷனுமே ஒரே டோனில் தான் போக போகுது. எந்த வித க்ளோரிஃபிகேஷனும் இருக்க போகிறதில்ல, எந்த வித சேஞ்சஸ் இருக்க போல எதுவுமே இருக்க போகிறது இல்லைன்றப்போ வந்து அங்கே தான் பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதனால தான் ஒரே ஈக்குவல் ஸ்பேஸில் வந்து வைக்காதீங்கன்றது அவர் சொல்கிறாரு. இட்ஸ் 100% ட்ரூ ஆல்சோ. பண்ணி முடிக்கிறாங்களா இல்ல இது தப்புன்னு சொல்லி முடிக்கிறாங்களா ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு படத்துல அந்த பாட்டுல அந்த சீனுக்கு வர்றதும் இல்ல இதுதான் கோர் கான்செப்டா வர்றதும் ஒண்ணு கிடையாது. ரெண்டு நீங்க ஒரே தட்டு பார்க்க முடியாது. இதுல இதை க்ளோரிஃபை பண்ணி இதுதான் சூப்பர் அப்படின்னு தான் பாட்டு ரிலீஸ் பண்றாங்க. சிங்கிள் பாட்டு சிங்கிள் ட்ராக் மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு படத்துல வருது. ஆனா அதுவும் சரின்னு நான் சொல்ல, அதுல தப்பு இருக்கு. ஆனா இது அதை விட பெரிய தப்பு. ஸோ சிம்பிள். ஸோ அந்த பசங்க இதுதான் பார்த்து வளர்றானுங்க. ஸோ இதை பார்த்து வளர்றாங்கன்னா இதுல பீக் பாயிண்ட் என்ன, கத்தி கையில வச்சிருக்கிறது, அப்புறம் மற்ற மிரட்டுறது, இது பண்றது. அதுல எக்ஸ்ட்ரீம் பீக் பாயிண்ட் இதுல காட்டுற விஷயங்கள் உண்மையாவே பண்றது. அதுதான் அந்த பசங்க பண்ணிருக்காங்க.
அஃப்கோர்ஸ் தட்ஸ் வாட் So, ஹேப்பன் இப்போ உங்களுக்கு இந்த ஹோல் ப்ராப்ளத்துக்கு கூட ரூட் காஸ் என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இது வந்து இன்னைக்கு நாளைக்கு சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இட் வில் டேக் லாட் ஆஃப் இயர்ஸ். இதுக்கு முன்னாடி இதே ஒரு சுச்சுவேஷன் நானே இருந்திருக்கேன். ஸோ தெரியும் ரிச் ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடிச்சிட்டு தான் அங்க வந்தாங்க. ஐ நோ லைக் ஸ்மெல்லு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல்ல இருந்து அவங்களோட அதான் ஹியூமனா நம்ம பிரெயின் நம்ம கண்ட்ரோல் வேற ஒரு கண்ட்ரோல்ல போகும்போது அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியாது. இப்போ அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாலும் அது அவங்க பண்றதே கிடையாது. அது வேற ஒரு விஷயம் இந்த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலால பண்றாங்க போது என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னும் போது இதை நம்ம ரெகுலேட் பண்ணல அப்படின்னா நத்திங் வில் சேஞ்ச். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்ல நிறைய நல்ல விஷயம் பண்றாங்க. எக்ஸாம்பிள் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், சைக்கிள், லேப்டாப், எவ்ரிதிங் எது எடுத்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாம் பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் இது அன்ரெகுலேட்டரா ஈஸியா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன பசங்களுக்கு ஈஸியா ஆக்சசபிளா ஒரு டாஸ்க் வச்சிருந்தோம்னா இது எதுவுமே ஒர்க் ஆகாது. இரண்டாவது முக்கியமான பாயிண்ட், இந்த பசங்க இதுக்கு கண்டிஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா இதுதான் கெத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கெத்தோட பீக் பாயிண்ட் இப்போ அவனுக்கு பண்ணது. இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ இந்த சரியான கவுன்சிலிங் கொடுக்கலன்னா அவனுக்கு ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு அப்ளை வாங்குங்க, இல்ல வந்து எம்ப்ளாய் ஆஃப் தி இயர் வாங்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கு அந்த டைம்ல. அதனாலதான் அவனுக்கு இப்ப கை காட்டுறாங்க. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கெத்தா இருப்பாங்க. இப்போ அது சரியா இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களை வந்து ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து கவுன்சிலிங் கொடுத்து பண்ணல அப்படின்னா அவங்க வெளியே விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏன் அந்த கெத்தா பேசுவாங்க. அந்த கெத்தா பேசிட்டு நாளைக்கு அதை பார்த்து ஒரு சின்ன பையன் திருப்பி இதே மாதிரி வரும். சோ இந்த விஷயம் எதுக்கு நான் இப்ப பேச வந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது என்ன மென்டலி அஃபெக்ட் பண்ணுச்சு. ரெண்டாவது விஷயம் நம்ம இதை மத்தவங்க யாரும் பெருசா பேசலாம், எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு, மத்த கிரியேட்டர்ஸ் யாரும் பேசலாம். ஏன்னா பொதுவா கிரியேட்டர்ஸ் பத்தி பிரச்சனை அதுக்கு வந்து அப்படியே சீரியஸா யூடியூபே அது பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர்ஸ் ஏதாவது பிரச்சனை அது பேசுவோம், கிரியேட்டர்ஸ்ல கிரியேட்டர் ஏதாவது பண்ணிட்டாரு, கிரியேட்டர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை. என்னைக்கே எடுத்துக்கலேன் என்னை பத்திர எனக்கு இந்த ரிஜிஸ்டர் விஷயமாவது பேசப்பட்ட விஷயங்கள் கூட இந்த விஷயத்துல பேசப்படலையோன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அதுதான் வந்து ஏற்றுடி அண்ணா சொல்கிற மாதிரி அதுதான் உண்மையும் கூட. இப்போ நம்ம நந்தா ப்ரோ பேசியிருக்கிறாரு, அதே மாதிரி எம்ஜினா பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்துட்டு ஏற்றுடி ரிச்சி ப்ராப்ளம் நீங்கள் போட்டிங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த நம்மளோட அட்வொகேட் அண்ணா பேசியிருக்கிறாரு, நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நிறைய சேனல்ஸில் ஷார்ட் வீடியோஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வந்திருக்கும். பட் அதே அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு இப்போ திருத்தணி தானே ரைட், திருத்தணி ட்ரெயின் இஷ்யூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து எம்ஜினாவையோ இவங்களையோ தவிர வந்து மற்ற யாருமே வந்து பேசல. எல்லாமே நியூஸ் சேனல்ஸாக மட்டும்தான் இருக்குது தவிர பெருசாக அதுக்கான ரெகக்னைசேஷனோ இல்லை ஒரு அதுக்கான ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சஸ் யாருமே வந்துட்டு பேசாதது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த நேட்டோட வீடியோ நான் அப்படியே இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்னொரு விஷயத்தை நான் அப்படியே இங்கே அட்ரஸ் பண்ணிடுறேன். நான் முன்னாடியே பேசணும்னு சொல்லியிருந்தேன், பட் அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ராமேஸ்வரம் ஸ்கூல் கேர்ள் இன்சிடென்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 12th படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு நபர் வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியோட ட்ரிப்பு மாதிரி வந்து ராமேஸ்வரம் போயிருந்தேன். ராமேஸ்வரம் போயிருந்த இடத்துல வந்து நான் காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கப்போ எங்கள் மாம்ஸோட 2 வீலர்ஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே டிரைவிங்கில் அங்கங்கே நான் அம்மா கூட அப்படியே போயிட்டுருக்கப்போ எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக க்ரௌடு, ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஃபுல் க்ரௌடு. ஸோ என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்ன நோ ஐடியா. நான் அப்படியே மூணாய் கோயிலுக்குலாம் போயிட்டு தென் ரேண்டமாக நியூஸ் எடுத்து அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. பக்கத்து தெருவில் என்ன ஆச்சு தெரியுமா, இப்படி ஆச்சுடியா, அந்த பிள்ளைக்கு இப்படி பண்ணிட்டாங்களே படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி அழுது. அப்புறம் ஒரு டேர்மில் இருக்கிறப்ப நான் அங்கே போய் டிஸ்கஷன் வைக்கிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து ஒருத்தன் அப்ரோச் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணை நோ சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கிறப்போ அதோட பின்விளைவாக வந்து அதோட வெஞ்சன்ஸில் வந்து ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க. ஸோ லாஸ் ஆனது அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் சரி, அண்ட் தென் ஒரு ட்ரக்னால இம்பேக்ட் ஆன அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இது வந்து எம்ஜினா கூட பேசலை. இது வந்து கோர்ஸ் எல்லோரும் நிறைய பேர் மறந்துட்டாங்களா, இல்லை இதை பார்க்கலையா, இல்லை தெரியலையா, இது அந்தளவுக்கு இதாகலைன்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம் ட்ரெண்டான மட்டும் தான் பேசணுமா, இல்லை ஒரு மாதிரி எல்லோரும் நிறைய பேர் பேசுகிற மாதிரி ஒரு டாப்பிக்கானதாக தான் நிறைய பேர் இதெல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் இப்படி ஒரு நியூஸ் இருக்குன்றது எனக்கே தெரிஞ்சிருக்காது. நான் அங்கே பிளேஸில் வந்து ஒரு ட்ரிப்பு போனப்போ, ஒரு டூர் போனப்போ, ஒரு என்ஜாய் பண்ண போன பிளேஸில் வந்து அங்கே பொதுமக்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நாலேஜ் வச்சு எனக்கே பார்க்குறப்ப தான் நியூஸ்லலாம் இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குன்றது எனக்கே புரிஞ்சிக்க முடியுது. அது அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸோ, ஒரு ஸ்கூல் பிள்ளையோட லைஃப் வந்து இந்தளவுக்கு அவங்க லைஃபே போயிடுச்சு. அந்த நபர் வந்துட்டு பொழைச்சிட்டார். இப்போ திருத்தணி கேஸில் இருக்கிறது வந்து அட்லீஸ்ட் ஹீ சர்வைவ்டு, அட்லீஸ்ட் அவருக்கு ஹி ஹாஸ் அ சோல் நவ்.
பட் இவங்க வந்து லிட்டலி ஷி லாஸ்ட் ஹர் லைஃப். அவங்க ஃபேமிலி வந்து மொத்தமாக அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு இன்சிடெண்ட் வந்து யாருமே பேசாத வந்து ரொம்ப, அப்போது நான் பேசுகிறப்போ எனக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி இட் இட் ஆல்மோஸ்ட் லைக் டியர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா it not it it doesn't easy for the parents or family or her friends to overcome. And லவ் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். you can't force somebody to get that. Okay, you need to build that or you need to earn that. You can't just do these kind of fucking stuffs do. அப்படி நீ கத்தி வச்சு மிரட்டி அந்த பொண்ணை வந்து உன்னை லவ் பண்ணி உங்க கூட சந்தோஷமாக இருந்துருவான்னு நினைக்கிறியா? ஓகே ஃபைன், அந்த பொண்ணு லைஃபே போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இறந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி இழந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் சாரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியா அந்த மாதிரி தான் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெண்டான நியூஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசுகிறதா இருக்கட்டும், இட்ஸ் ரியலி பேட் மேன். அகெயின் வாட் ஐ ஃபீல் இஸ் ட்ரக்ன்றது வந்து ரொம்பவே ஒரு மோசமான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் ஸ்கூல்கள் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ரிச்சி ஸ்ட்ரீட் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் இந்த திருத்தணி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கோர் கான்செப்டாக இருக்கிறது ட்ரக். we need to regularize, we need to standardize that, we need to stand against drugs. As a creator நான் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுமே வந்துட்டு இதை பேசணுன்றது என்னோட ஆசை. யா, இட்ஸ் அ ஹோல் திங் அபவுட் திஸ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். அண்ட் டுடே என்ன சொல்லணும்னா இது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. Thanks for this man to revealing this. Really feeling bad. எம்ஜி நான் பேசியிருக்கிறாரு. எனக்கு என்னென்னா அந்த ராமேஸ்வரம் இன்சிடெண்ட்டுமே வந்து எம்ஜி நான் பேசியிருந்தார் அப்படின்னா இனிமேல் ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்த வந்து அது இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஒரு தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். அவரோட வீடியோக்கில் நானே இன்னைக்கு ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய கமெண்ட்டுக்கே வந்து நியர்பை 900 லைக்ஸ் வந்திருக்கு. பட் அது வீடியோ வந்துருந்துச்சுன்னா அது இன்னும் எத்தனை பேர்த்துக்கு இம்பாக்டில் இருந்திருக்கும். என்னோடய கமெண்ட் வந்து ஒரு 900 பீப்புள் லைக் பண்ணி அதை பேசணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுற ஜோனை தாண்டி இப்படி பேசினா இம்பேக்டாக இருக்குன்றது வந்து யோசிச்சிருக்கிறாங்க. பட் ஸ்டில் எம்ஜினா வந்துட்டு இதை பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கானதாக இருந்திருக்கும். ஒரு அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வலுவான ஒரு ஜோன் இருந்திருக்கும். அகெயின் இப்போயே ஒன்றும் கிடையாது, 1 மந்த் ஆனாலுமே வந்து திருப்பி அதை பற்றி கூட எம்ஜினா வந்து பேசலாம். எம்ஜினா இந்த வீடியோ நீ பார்க்க மாட்டேன், இன்கேஸ் உன்னை டேக் பண்ணி போகிறேன், பார்த்தனா கொஞ்சம் பேசுனா. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லா பிரச்சனைக்கும் சோல் கான்செப்டாக இருக்கிறது ட்ரக்ஸ். இட் நீட் டு பி ரெகுலரைஸ்ட், இட் நீட்ஸ் டு பி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆர் இட் நீட் டு பி டெமாலிஸ்டு கம்ப்ளீட்லி. நான் எப்படி சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸாக பேசி நான் வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ ஷேருக்காகவோ நான் பண்ணணும்னு நினச்சேன், நான் கமெண்ட்ஸ்க்காக பண்ணணுன்னா தாராளமாக அப்படி பேசிட்டு போயிடலாம். எண்ட் ஆஃப் த டே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நமக்கு இது தான், இனி வரப்போகிற கவர்மெண்ட் அவங்கள கூட இருக்கலாம், இல்லை யாரை வேணால் கூட இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஃப்ரீடமுக்காகவும் நம்மளோட தேவைகளுக்காகவும் நம்மளோட வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுல எந்த தப்பு கிடையாது. நமக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களே தவிர அவங்களோட ரூலுக்காக நம்ம பப்பட் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே டுகெதராக வாய்ஸ் ரைஸ் பண்ணி எல்லாருமே ஸ்டே டுகெதராக இருந்து எனக்கு இது தான் வேணும், எனக்கு இப்படி தான் இருக்கணுன்றதை நம்ம தான் பேசணும். இந்த கவர்மெண்ட் வந்தால் மாறிடும், இப்போ நாளைக்கே வந்து தளபதி வந்தால் அப்படியே தூக்கி நாட்டி நிப்பாட்டிடுவாரானா கிடையாது. we need to be self-disciplined, we need to be address every mistakes, we need to accept every mistakes,
we need to be self organized, we need to be standardized. ஸோ நம்ம ப்ராப்பராக இருந்துட்டாலே போதும். நமக்கான தேவைகளை நம்ம வாயை திறந்து கேட்டு இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இதை நீ பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிபேட்குள்ளே நம்ம எல்லாருமே சேர்ந்துருந்து பண்ணாலே போதும், ஒரு ப்ராப்பரான சொசைட்டி பில்ட் ஆகுன்றது இது என்னோடய ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியனோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். யா ஃபீலிங் டிஸ்டர்ப்டு. ஃபைன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது சக்ஸஸ். லவ் யூ கைஸ். டாடா.